Hello guys, welcome to the another video. ஒரு இ-காமர்ஸ் சைட்டில் எப்படி ப்ராடக்டை கேட்டகரைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட். அதோட பிராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் நெக்ஸ். ஸோ இந்த பிராண்டில் என்னென்ன செல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்ச், ஃபிட்னஸ் அண்ட் ஸ்மார்ட் ரிங்ஸ் அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா சம் ஆக்சசரிஸ் அதுவுமே இந்த வெப்சைட்டில் சேல் பண்ணுறோம். இப்போ எப்படி இதை நம்ம கேட்டகரைஸ் பண்ணுறது வேர்ட்ப்ரெஸ்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன ரீசன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பிகாஸ் ஆஃப் நம்மள்ட்ட நிறையா ப்ராடக்ட் இருக்குது. அந்த ஈச் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரி சேர்ந்தது. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் வாட்ச் அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி தான், ஃபிட்னஸ் பேண்ட் அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி, தென் ஸ்மார்ட் ரிங் அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி. நம்ம ஓவராலாக ஷாப் பேஜ் மட்டும் கொடுத்துருக்கவே இல்லை. இப்போ ஸ்மார்ட் வாட்ச் மட்டும் வாங்கணும்னு வரவங்க ஸோ அந்த கேட்டகரி ஏரியாவுக்கு போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இருக்கும். அது ரிலவெண்ட்டான ப்ராடக்ட். இப்போ ஸ்மார்ட் வாட்ச்சு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த கேட்டகரியில் எல்லா மாடல்ஸ் ஸ்மார்ட் வாட்சும் அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் நம்ம கேட்டகரைஸ் பண்ணுறோம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்களுடைய WordPress டேஷ்போர்ட் போயிருங்க. டேஷ்போர்ட் போன பிறகு பார்த்தீங்கன்னா இதில் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கேட்டகரி அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த கேட்டகரியை செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி என்னுடைய இ-காமர்ஸ் சைட்டுக்கு நான் இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கேன். லைக் ஆக்சசரிஸ், தென் ஃபிட்னஸ் பேண்ட், ஸ்மார்ட் ரிங் அண்ட் ஸ்மார்ட் வாட்ச். ஸோ இப்போ நியூவாக நீங்கள் ஒரு கேட்டகரி பண்ணுறீங்கன்னா இப்போ இந்த இடத்துல அந்த கேட்டகரியோட நேம் கொடுத்துருங்க. அதே மாதிரி ஸ்லக் URL இருந்தால் அதையும் நம்ம கொடுத்துடணும். என்னுடைய பேரண்ட் அதாவது எது ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னா இது ஒரு இண்டிவிஜுவல்னால் நான் அப்படின்னு கொடுத்துருங்க. தென் அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் ஒரு ஷார்ட்டாக ஒன்று கொடுத்துட்டு இஃப் யூ நீட் இமேஜ் அப்படின்னா இமேஜ் கொடுத்துருங்க. இமேஜ் கொடுத்துட்டு ஆட் கேட்டகரி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த கேட்டகரி ஆட் ஆயிரும். அதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஒரு கேட்டகரியை நம்ம எடிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் பேண்ட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியை நான் இங்கே எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம கொடுத்த மாதிரி நேமில் என்ன கேட்டகரி நேம் அப்பியர் ஆகுமோ அதை கொடுத்துட்றோம். தென் ஸ்லக் URL எனக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி நான் இங்கே கொடுத்துட்றேன். இது எந்த ஒரு பேரண்ட்டோட இதுவும் சேர்ந்தது கிடையாது. அதனால் இது ஒரு இண்டிவிஜுவல் கேட்டகரிங்கனால நன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஆஃப்டர் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஷார்ட்டான ஒரு கண்டென்ட் நம்ம கொடுத்துறோம். அதை தென் இமேஜும் இங்கே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தது மாதிரி SEO இன்ஸ்டால் பண்ணுறனால நமக்கு இந்த ப்ராடக்ட்டுக்காக நம்ம இண்டிவிஜுவல் கேட்டகரிக்குமே நம்மளால் SEO பண்ண முடியும். ஸோ SEO பண்ணியிருக்கிறதுல பார்த்தீங்கன்னா எல்லாமே குட்டில் இருக்குது, ரீடபிலிட்டியும் குட்டில் இருக்குது அண்ட் SEOவும் குட்டில் இருக்குது. ஃபிட்னஸ் பேண்டு கொடுத்துருக்கோம், மெட்டா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். இஃப் எனி திங் நீடட்னா அது நம்ம கொடுத்துட்றோம். எப்படி அப்பியர் ஆகும் நம்ம வெப்சைட்டில் ஆஃப்டர் நம்மளுடைய கேட்டகரிஸ் பிரித்த பிறகு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராடக்ட் பேஜ் போகலாம், இல்லை ஷாப் பேஜ் போகலாம். இப்போ ஷாப் பேஜ் ஓப்பன் பண்ணுறேன். ஷாப் பேஜ் ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் எல்லா ப்ராடக்ட்டும் ஷாப் பேஜில் அவைலபிளாக இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா ஈச் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கேட்டகரிஸ் பிரிஞ்சிருக்கும். இப்போ இது ஸ்மார்ட் ரிங் அப்படிங்கிறதுல இதை ஸ்மார்ட் ரிங் கேட்டகரிக்குள்ளே பிரிஞ்சிருக்கு. தென் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, இது ஸ்மார்ட் வாட்ச் ஏரியாக்குள்ளே இருக்குது. ஸோ இது மாதிரி இண்டிவிஜுவலான கேட்டகரியில் இது அப்பியர் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நம்ம ஒரு ப்ராடக்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த ப்ராடக்ட் எப்படி கேட்டகரிஸாக பிரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு. ஸோ இப்போ நான் ஸ்மார்ட் வாட்ச் அப்படிங்கிற ப்ராடக்டை நான் கிளிக் பண்ணுறேன். ஷாப் பேஜில் எல்லா கேட்டகரியும் இருக்கும், அதே மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸும் அவைலபிளாக இருக்கும். ஈச் கேட்டகரிஸ் ஆல்சோ ரேங்க் ஆகும். ஸோ கேட்டகரிஸ் பிரிக்கவே கரெக்டாக ப்ராப்பராக நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா பக்காவாக ஒர்க் அவுட் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்மார்ட் வாட்ச், அதாவது இண்டிவிஜுவல் ப்ராடக்ட். இது ஸ்மார்ட் நெக்ட் ஆர்பிட்டோட ஒரு ஸ்மார்ட் வாட்ச் ப்ராடக்ட். இதில் நம்ம கேட்டகரிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது எப்படி அப்பியரஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஹோம் பேஜில் ஸ்மார்ட் வாட்சில் என்ன ப்ராடக்ட் சொல்லிட்டு அப்பியர் ஆகிருக்கு.
இப்போ நான் வந்துட்டு ஸ்மார்ட் வாட்ச் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ளார நம்ம போகிறோம். ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கேட்டகரிஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் விசிபிள் ஆகும். ஸோ நம்ம கொடுத்த டைட்டில், அதுக்கான டிஸ்கிரிப்ஷன், ஸோ ப்ராடக்ட் எவ்வளோ நம்ம அந்த கேட்டகரிஸ்க்குள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இது ஒன்லி ஃபார் கேட்டகரி எப்படி பிரிக்கிறதுக்கான வீடியோ. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நம்ம எப்படி ப்ராடக்டை வந்து ஆட் பண்ணலாம் இந்த வீடியோவில், நம்ம வெப்சைட்டில் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம்.